Hi friends, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறதுனால நமக்கு என்ன சேஞ்சஸ் ஆகும் அப்படின்ட்டு அது ஒரு கம்ப்ளீட் ஃபார்முலேஷனாக பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு வந்து அதனுடைய சார்ஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சார்ஜினுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியில் இருந்து நம்ம அதிலிருந்து சர்ஃபேஸ் சார்ஜுக்கு என்ன வரும், லைன் சார்ஜுக்கு என்ன வரும், வால்யூம் சார்ஜுக்கு என்ன வரும்ன்றதை பார்த்தோம். ஸோ அதே மாதிரியே தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அதையும் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோஸ் பிஃபோர் வந்து நம்ம அதை பார்த்துருக்கோம். ஸோ அதில் நான் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா dV is equal to minus E into dx அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ dV அப்படின்றது ஒன்றும் இல்லை, சேஞ்சிங் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி E into dx அப்படின்றது நம்மளுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்டூ டிஸ்டன்ஸ். இது எப்படி வந்துச்சு அப்படின்றது ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து F is equal to Q/E, நம்ம ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது பாட்டம்லேருந்து டாப் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த அது ஒரு ஸ்டோரிஸ் வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ அது வந்து ஃபைனல் ஈக்குவேஷன்ஸாக இது நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நான் பாயிண்ட் சார்ஜுக்கு உண்டான எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் சார்ஜுக்கு கன்சிடர் பண்ணிக்கிறதுனால நான் இங்கே ப்ளஸ் Q அப்படின்ற ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன். இதனுடைய பாயிண்ட் 1 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து சர்டன் டிஸ்டன்ஸில் B அப்படின்ற பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஏன்ற பாயிண்ட் வச்சுக்கலாம், இல்லை Pன்னு கூட வச்சுக்கலாம். டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ் பண்ணுற ஏரியா P அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நான் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜை இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். ஸோ அப்படி கொண்டு வரப்போ என்ன ஆகும்னா எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்கும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்கும், அதுலேருந்து பொட்டன்ஷியல் ட்ராப்பும் ஆகும். ஓகேங்களா? ஸோ பொட்டன்ஷியலும் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ சார்ஜினுடைய டைரெக்ஷன் வந்து டெஸ்ட் சார்ஜினுடைய டைரெக்ஷன் இந்த பக்கம். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டிஸ்டன்ஸு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ், அதாவது நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான டிஸ்டன்ஸு ரொம்ப 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 ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். இல்லாட்டி எனக்கு அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் தான் தெரியுது. நான் அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸை வச்சு தான் டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதாவது அந்த டோட்டலாக எவ்வளோ பொட்டன்ஷியல் நமக்கு தேவை அப்படின்றத நம்ம இதில் இருந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த 2 பாயிண்ட்டையும் நான் செப்பரேட் பண்ணியிருக்கிறது ஆஸ் யூஷுவல் நான் R அப்படின்ற டிஸ்டன்ஸையே கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை கூட நான் DRன்னு கூட எடுத்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஏன்னா நான் இந்த இது பாயிண்ட் சார்ஜ்ன்றப்ப சர்க்கிள் சுற்றிலுமே இருக்கும். ஸோ நான் அதை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரது தான் என்னுடைய ஒர்க் டன். ஓகேங்களா? ஸோ அதனால் அது DRனே கூட கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ E into DRன்னு ஆகிடும். ஓகேங்களா? சரி, எனக்கு இங்கே DV இருக்குது, இங்கே மைனஸ் E into DR இருக்குது. எனக்கு இதுலேருந்து பொட்டன்ஷியல் மட்டும் தேவை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஸோ இங்கே DVன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ DVலேருந்து நான் Vஆ கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி DRலேருந்து நான் ஆராக கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா நான் இன்டெகிரல் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்டெகிரல் DV ஈக்குவல் டு மைனஸ் சைன் எதுவும் சேஞ்ச் ஆகாது, இன்டெகிரல் பண்ணுறதுனால எந்த சைனும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இன்டெகிரல் E into DR. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து வோல்டேஜ் எனக்கு இனிஷியலாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும், பொட்டன்ஷியல் இருக்காது, பிகாஸ் 0. ஏன்னா நான் அங்கே வந்து ஒரு ஒர்க்குமே இங்கே ஆகுது. இந்த இடத்துல இருக்கும்போது எந்த வித நான் ஃபோர்ஸுமே நான் தரல. ஓகேங்களா? ஸோ அதனால எனக்கு இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா பொட்டன்ஷியல் 0 தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வரப்போ எனக்கு என்ன ஆகும்னா பொட்டன்ஷியல் மேக்ஸிமம் இருக்கும். அங்கேருந்து கொண்டு வந்ததுனால என்னுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி அதை ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அங்கே பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ வி ஸோ இது இனிஷியல் பாயிண்ட்டு, அது ஃபைனல் பாயிண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு நான் அந்த சார்ஜை வந்து எடுத்துகிட்டு இந்த சார்ஜ் தான் நான் இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இல்லை எனி பிளேஸ்லேருந்து நான் எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இன்ஃபினிட்டியிலேருந்து நான் அந்த பாயிண்ட்டை எங்கே எடுத்துகிட்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா R அப்படின்ற பிளேஸ்க்கு நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகேங்களா? ஸோ Rன்ற டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்ஃபினிட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ எனக்கு DR தான் தெரியும். ஸோ அந்த டிஆருக்கு இன்டெகிரேட் ஃபார்முலேஷனுக்கு DR நான் இங்கே எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போ 0 to V. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியே தான் இன்டெகிரேஷன் x பவர் n-க்கு x பவர் n plus 1 divided by n plus 1ன்றது தான் ஃபார்முலா. ஸோ அதை எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஸோ இங்கே n-க்கு பதிலாக V இருக்குது, சாரி இங்கே 1 இருக்குது, 1 into dV. ஸோ 1 into dVன்றப்ப ஆல்ரெடி சொன்ன x பவர் 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ x பவர் 0ன்னு கன்சிடர் பண்ணுறப்ப x அப்படின்னு மட்டும் இருக்கும், பிகாஸ் 0 plus 1 divided by 0 plus 1 x power 1 divided by 1. So
x பவர் 0வை இன்டகிரேட் பண்ணோம்னா எனக்கு x மட்டும்தான் வரும். ஏன் x பவர் 0னா anything பவர் 0 is equal to 1. ஓகேங்களா, anything பவர் 0 is equal to 1. ஸோ அதனால அந்த ஒன்று இங்கே இருக்கக்கூடிய வெறும் டிவியை ஒன்னோட மல்டிபிள் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படின்னா எந்த ஒரு நம்பரை ஒன்னால மல்டிபிள் பண்ணால் அதே நம்பர் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு டேர்ம் டிவின்ற டேர்ம் நான் ஒன்னால மல்டிபிள் பண்ணால் எனக்கு அதே தான் வரப்போகுது. ஸோ அதனால இங்கே 1 அப்படின்றத எடுத்துக்கிறேன், கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 1ல இருந்து 1 வந்து எக்ஸ் பவர் நாட்னு எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நான் கன்சிடர் பண்ணுறப்ப எனக்கு எக்ஸ் கிடைச்சது. ஸோ இது முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இன்டகிரேஷன் ஃபார்முலாவுக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, அதே மாதிரி அங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே வி இருக்கு. ஸோ 0 to vன்றப்ப வி இன்டகிரேட் பண்ணுறப்ப எனக்கு வி 0ல இருந்து வி வரைக்கும் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டினுடைய ஃபார்முலா தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டுனுடைய ஃபார்முலா தெரியும். E is equal to 1/4πε0 q by r square அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் டிரைவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மைனஸ் இன்டெக்ரல் இன்ஃபினிட்டியிலிருந்து ஆர்ன்ற பிளேஸுக்கு கொண்டு வரேன். ஸோ 1/4πε0 q by r square into dr. ஓகேங்களா, சரி. இப்போ வந்து இந்த q by 4πε0 சார்ஜ் அப்படின்றது சம் அமௌண்ட் ஆஃப் இருக்கும். 4πε 1/4πε0ன்றது கான்ஸ்டன்ட் தான். 9 × 10⁹ நியூட்டன் அப்படின்றது 9 × 10⁹ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த டேர்மை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகிடும்னா மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் இன்ஃபினிட்டிலேருந்து 6 சாரி ஏன்னா வெளியில் எடுக்க முடியுங்களா. ஸோ இப்போ மைனஸ் q by 4πε0 இன்டெக்ரல் இன்ஃபினிட்டிலேருந்து 6 வரைக்கும் 1/r² into dr ஆகிடும். ஓகேங்களா, சரி. ஓகே, இப்போ இதை நான் இன்டெகிரேட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வெறும் 1 மட்டும் இருந்துச்சு, அதை இன்டெகிரேட் பண்ணிட்டோம். ஸோ இன்டெகிரேட் பண்ணுறப்ப இனிஷியல் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ அப்போ ஃபைனல் வேல்யூ வந்து v மைனஸ் 0. இப்படி பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகிடும்னா vன்றது கிடைக்கும். ஸோ இப்போ v is equal to இது வந்து நான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். v is equal toன்றது வந்துருச்சு எனக்கு. அதாவது ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால எனக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது விபின்னு போட்டுக்கிறேன், பாயிண்ட் சார்ஜ். சரி, ஓகே, இந்த இன்டெகிரேஷன் இது இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா vp is equal to q by 4πε0 அப்படியே இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ 1/r². 1/r² இன்டெகிரேட் பண்ணும். 1/r² இன்டெகிரேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ r² r⁻² நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ r² r⁻² எழுதிட்டேன். இப்போ நான் இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும்னா இதே ஃபார்முலா தான் x⁻n+1 இன்டெகிரேஷன் ஆஃப் r² r⁻² அப்படின்னா x⁻n+2. இங்கே எக்ஸுக்கு பதிலாக r இருக்கு. ஸோ n 1 -2 இருக்கு, +1 / -2 +1. எனக்கு என்ன ஆகிடும்னா r⁻1 ஆகிடும். -2 +1 -1 / இங்கேயும் -1 ஆகிடும். ஓகேங்களா, ஸோ r⁻1 1/r எழுதிக்கலாம். ஸோ அப்போ -1/r எதுக்கு இந்த டேர்முடைய இன்டெகிரேஷன். ஓகேங்களா, ஸோ அதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். -1/r இன்ஃபினிட்டிலேருந்து ஆர்ன்ற பாயிண்ட்டுக்கு நான் கொண்டு வரணும். ஓகே, இந்த மைனஸும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ vp is equal to q by 4πε0. இப்போ நான் அதை லிமிட்டை இன்ஃபினிட்டி பாயிண்ட்லேருந்து ஆர்ன்ற பாயிண்ட்டுக்கு கொண்டு வரேன். ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா 1/r மைனஸ் 1/∞. ஸோ 1/∞. இன்ஃபினிட்டி எப்படி சொல்லுவோம்னா 1/0ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன ஆகிடும்னா இந்த பாயிண்ட்ல நான் 1/0ன்னு போட்டோம்னா 0/anything ஆகிடும். ஸோ 0/anything நமக்கு 0 தான். இந்த பாயிண்ட் 0 ஆகிடும். ஸோ vp is equal to q divided by 4πε0 into r. ஓகேங்களா, ஸோ இது வந்து முக்கியமான எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். இது வந்து பாயிண்ட் சார்ஜ்ன்றதுனால விபின்றதை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட் சார்ஜ் லைன் சார்ஜ் அப்படின்ட்டு நாலு இதுக்குமே வால்யூம் பாயிண்ட் லைனு சர்ஃபேஸ் வால்யூம் 4க்குமே பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து அதில் ஒரே ஒரு டேர்ம் தான். இந்த Q வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த Qவை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே கொண்டு வந்தோம். ஓகேங்களா, அதே மெத்தட் தான் இப்பயும் யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய பாயிண்ட் சார்ஜினுடைய பொட்டன்ஷியல் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும். அதுல இருந்து லைன் சர்ஃபேஸ் அண்ட் வால்யூமும் நம்மளால கொண்டு வர முடியும். ஓகேங்களா, ஸோ டயக்ராமேட்டிக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலர் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே டயக்ராம் தான் இதுக்கு வரும். அதாவது லைன் சார்ஜ்ன்றப்ப ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருந்தேன். அதே மாதிரி சர்ஃபேஸ்ன்றப்ப ஒரு சர்ஃபேஸ் ஏரியா மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். உங்களுக்கு டைரி எடுத்து காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம்
வால்யூம்ன்றப்போ ஒரு ஸ்பெரிக்கலாக நான் கன்சிடர் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதே தான் அதுக்கு உண்டான ஃபார்முலாஸ் மட்டும் Q உடைய சார்ஜ் டென்சிட்டிலேருந்து Q ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா அதுலேருந்து Q, அதே மாதிரி வால்யூம்லேருந்து Q, லைன் வந்து Q ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் என்னுடைய ஒர்க். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம மிச்சம் எல்லாமே சால்வ் பண்ணுறோம். ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன். பாயிண்ட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை 4πε0 into R. ஸோ பாயிண்ட் சார்ஜ்ன்றப்ப இது சுற்றிலும் நமக்கு ஃபீல்டு இருக்குன்றதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் சார்ஜ் எடுத்துக்கலாம். லைன் சார்ஜுக்கு உண்டான ஃபார்முலா நமக்கு தெரியும். Q is equal to rho L into L. ஏன் rho L into L? ஸோ சார்ஜ் டென்சிட்டி, லைன் சார்ஜ் டென்சிட்டி is equal to rho L is equal to சார்ஜ் பெர் யூனிட் லென்த் அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ யூனிட் லென்த்ன்றப்போ 1, இதுவே லென்த் வந்து DL அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபைனைட் லைன், ஸோ நான் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லென்த்தை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது இது டோட்டல் லென்த்து, இதில் நான் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லென்த்தை மட்டும் DL இதை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது இங்கே டெஸ்ட் சார்ஜ் இருக்குது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு நான் கொண்டு வரத்துக்கு, இல்லை இந்த பாயிண்ட்லேருந்து இந்த கொஞ்சம் தள்ளி நான் இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு என்னுடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லென்த்தை கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, rho L is equal to Q by DL. So Q is equal to rho L into DL. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ தான் இந்த Qனுடைய வேல்யூவை நான் இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுவேன். ஸோ அப்போ என்ன ஆகிடும்? இன்டெக்ரல் ஆஃப் லைன் இன்டெக்ரல் ஆஃப் சிங்கிள் இன்டெக்ரல் போட்டாலும் ஓகே தான். லைன் இன்டெக்ரல் ஆஃப் அப்படின்ட்டு போட்டோம்னா, ஸோ அதுக்கு உண்டான ஃபார்முலா Qவை சப்ஸ்டிட் பண்ணால் அவ்வளோதான். 1/4πε0 into R லைன் இன்டெக்ரல் ஆஃப் rho L into DL. ஓகேங்களா? ஸோ லைன் இன்டெக்ரல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு லைன் சார்ஜ். ஸோ VL. ஸோ VL is equal to 1/4πε0 into R integral of surface line integral of rho L into DL. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைன் இன்டெக்ரல். ஸோ இதே மாதிரியே சர்ஃபேஸ் இன்டெக்ரல் அண்ட் வால்யூம் இன்டெக்ரலும் சேம் இதே ப்ரொசீஜர் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே தான். ஸோ நான் அப்படியே எழுதிக்கிறேன். சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 1/4π. நம்ம வெளியிலையும் மென்ஷன் பண்ணிக்கலாம், உள்ளேயும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ Q பை அப்படின்றத எப்படி சொல்கிறோம்னா, இன்டெக்ரல் ஆஃப் லைன் இன்டெக்ரல் ஆஃப் 1/4πε0 into R rho L into DL இப்படின்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். ஏன்னா அது நான் கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால வெளியில் எடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இதே வந்து சர்ஃபேஸ் இன்டெக்ரல்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் 1/4πε0 into R. இங்கே வந்து என்ன ஆகிடும்னா rho S, சர்ஃபேஸ் இன்டெக்ரல் rho S into ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஏரியா. இந்த நான் கன்சிடர் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஏரியா அப்படின்றப்ப எனக்கு இதை வந்து DS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த DS இங்கே போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி வால்யூம் அப்படின்றப்ப VV, வால்யூம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் Pன்றது பாயிண்ட் சார்ஜ், Lன்றது லைன் சார்ஜ், Sன்றது சர்ஃபேஸ் சார்ஜ், Vன்றது வால்யூம் சார்ஜ். ஓகேங்களா? சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது சார்ஜ் வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு பார்க்குறது அது. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் 1/4πε0 into R rho V into D. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகேங்களா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து பாயிண்ட், லைன், சர்ஃபேஸ் அண்ட் வால்யூம் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது. இது இந்த பாயிண்ட்ல இந்த இதுல இருந்தும் நம்ம நமக்கு வந்து ப்ராப்ளம் கேட்க பாசிபிள் இருக்கு. அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த டாபிக்ல இதுவும் முக்கியம். எலக்ட்ரிக் ஃபீல்டு
முக்கியம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலும் முக்கியம். ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான டாபிக் தான். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்றதும் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இது அப்பயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தா க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் ஃபீல்டு போட்டிருந்தா ட்ரிபிள் இன்டெக்ரல், எஸ்என் கூட டபுள் இன்டெக்ரல், எல்என் கூட சிங்கிள் இன்டெக்ரல் அப்படின்றதும் நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டென்சிட்டியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து சம் கேட்க பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ.